கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாங்கள் சங்கீதம் 87வது அதிகாரம் 6வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 87:6 ஜெபத்தோட இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லும். அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே, எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தீர். நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே. கால்மயில் இருந்தேன் தலாடி நடந்தேன், தயவாய் நினைவு கொண்டீர். தாழ்மையில் இருந்தேன் தலாடி நடந்தேன், தயவாய் நினைவு கொண்டீர். கலங்காது என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். கலங்காது என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே. உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. ரோவா ருகரேவா ரோவா ரிகரேவா விகாரரரா விகாரரரா ரிவரவரவரவரா உகனகரிகரகரா. இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 87வது அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் ஜனங்களை பேர் எழும் பொழுது இன்னார் இன்னார் அதிலே பிறந்தார் என்று அவர்களை தொகையிடுவார். ஒரு பாஸ்டர் ஒரு கேட்க மாட்டேங்க, ஏமா அதை கொஞ்சம் ஆப்பன பண்ணப்போ மோட்டர் ஓடி ஏமா அது மோட்டர் ஆஃப். ஒரு பாஸ்டர் ஒரு காமெடியா சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் தொகையிடுறார். இன்னார் இதில்லா தொகையிடுறாரு, பேர் எழுதுறாரு. ஒரு பாஸ்டர்கிட்ட இந்த வேலையை கொடுத்தா அந்த பாஸ்டர் என்ன செய்வாங்க? இந்த பாஸ்டர் சொல்றாரு, தனக்கு வேண்டியவங்க பேர் எழுதுவாங்க, காணிக்க கூட ஒரு பேர் எழுதுவாங்க, மற்ற பேர் நினைச்ச மாட்டாங்க, கட் பண்ணிவிடுவாங்க. ஆண்டவர் பார்த்தாலும் இந்த வேலை நானே எடுத்துக்கிறேன். எந்த வேலையை? எங்க சியோன்ல யார் யார் பிறக்கணுங்கிற பேர் எழுதுறது யார் எடுத்துக்க கூட நாட்டுக்கு யாருக்கு கொடுக்க மாட்டேங்க. அப்படிதான் நினைச்சார், அவர் பேர் எழுதுறாங்க. இப்ப கர்த்தர் பெயர் எழுதுகிறார். ரெண்டாவது, the Lord shall count எண்ணிக்கை. ரெண்டு காரியம், பேர் எழுதுறது ஒண்ணு, ரெண்டாவது கவுண்ட் பண்ணும். இப்ப யார் பேரை எழுதுவார்? எழுதுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 22:30. சங்கீதம் 22வது அதிகாரம் 30வது வசனம். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டோடைய சந்ததி. இந்த சந்ததிங்கிறது எனக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சந்ததி எப்போ வரும் சொல்லுங்க பார்ப்போம். நமக்கு ஒரு குழந்தை இருந்தால் தான் சந்ததி வரும், இல்லைன்னா அந்த சந்ததி அதோட நின்று. அதனாலதான் ரெண்டாவது என்ன சொல்றாராம், அந்த சந்ததி என்ன செய்யுமா? ஆண்டுடைய சந்ததி. இப்ப அந்த உலகத்தில் ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணி, ரெண்டு ஃபோர்ஸ். ஒன்று தேவன், இன்னொன்று பிசாசு.
பிசாசு எவ்வளவு தூரத்துக்கு ஆக்டிவா ஒரு ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கானோ அதே ஆண்டவர் செய்வாரு ஃபோர்ஸ் ஆகிட்டு. அதனாலதான் அவர்கள் வந்து அப்ப ஆண்டோடைய சந்ததி என்ன செய்வாங்க? சங்கீதம் 22வது அதிகாரம் 22:31. அவர்கள் வந்து அவரே இவைகள் செய்தார் என்று பிறக்கப்படுகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார். இப்ப 2 வகையான கூட்டம் நான் சொன்னேன். அந்த பிசாசனுடைய சந்ததி என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெருமை. அவங்க சொல்லுவாங்க, நான் இப்படி செஞ்சேன், நான் அப்போ ஒரு தாத்தா வச்சிருப்பாங்க. என்னுடைய சொந்தக்காரங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்க கொடைக்கானல நம்பர் 1 ட்ரிக்ஸ் SG ஜெயராஜ் நாடகம். அவங்க ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா போட்டோ மோதிரத்தில் அவங்க போட்டோ மாட்டிருப்பாங்க. எங்கெங்கெல்லாம் தாத்தா போட்டோ வச்சிருப்பாங்களோ அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, கொடைக்கானல் எங்களுக்கு இவ்வளவு சொத்து வந்ததுக்கு காரணம் ஆண்டவர் கிடையாது, தாத்தா. அப்படித்தானே? அவங்க யாரை சேவிக்கிறாங்க? தாத்தாவும் பாட்டியும் சேவிப்பாங்க. மனுஷன் ஆண்டவனா சேவிக்க மாட்டாங்க. அதனாலதான் அவர்கள் வந்து அவரே இவைகள் செய்தார் என்று பிறக்கப்படுகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார். அந்த நீதியை அறிவிக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் தான் எல்லாம் செய்தார்னு சொல்லி அதை நம்ம என்ன சொல்லுவோம், அறிக்கை பண்ணிக்கொண்டே இருக்கு. இது ஆண்டவர் எதிர்பார்க்கணும். சரியா? இதுதான் அவருடைய சந்ததியுடைய நோக்கம். தேவன் இவர்களுக்கு என்ன செய்தார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இவர்களுக்கு என்ன செய்தார் எடுத்துக்கலாமா? ஏசாயா 4வது அதிகாரம் 3வது. ஏசாயா 4:3. அப்பொழுது ஆண்டவர் சீயோன் குமார்த்திகள் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுத்தரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் ரத்த பள்ளிகளை அதனிலிருந்து நீக்கி போட்டு விடும் போது. இப்ப அழுக்கை கழுவிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். என்ன நான் சொல்லணும், இப்ப நம்ம வீட்டுக்கு போறோம், வேர்க்கு, நான் என்ன செய்வேன்? குளிச்சு சோப் போட்டு குளிச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு நம்ம தூங்கி. ஆனால் உங்க பேண்ட்ல ஒரு கிரீஸ் பட்டு சோப் போட்ட போட்ட அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்? தனியாக ஒரு மண்ணெண்ணெய் கரசன் போட்டாலே அது போயிடும். சரியா? நாங்க சர்ஜரி பண்ணும்போது கையில என்ன செய்வோம் சொல்லுங்க? ஸ்பிரிட்டு கண்டதெல்லாம் போட்டு அவன் சுடுசுடா தண்ணி ஊற்றுவான். நான் இப்ப சர்ஜரி பண்ண போறது கிடையாது. அவன் ஊற்றும் போது கொதிக்க ஊற்றிக்குவான் கையில. நான் என்ன செய்வேன் தெரியுமா? அவ கையில உங்க கையில நான் ஊற்றி காட்டுவேன். அப்பதான் அது எவ்வளவு கொட்டு போகுதுன்னு தெரியும். இறக்கப்பட மாட்டேன். என் கையில நீ ஊற்றுறீங்களா? அப்ப என்ன சொல்ல, டாக்டர் கையில ஊற்றுவான், எவ்வளவு இருக்குன்னு சொல்லுது. இதெல்லாம் எதுக்கு அழிச்சிடும்? கையில கண்ணுக்கு தெரியாத கிருமி வைப்பாங்க. அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு கிளவுஸ் போடுவோம். ஒரு கிளவுஸ் 2 கிளவுஸ் போட்டுட்டு தான் சர்ஜரியே பண்ணுவோம். இப்போ கையில அழுக்கு தெரியாது, காண முடியாது, அழுக்கு கையில இருக்கு. அதுபோல நமக்குள்ள என்ன இருக்கு? பாவம் இருக்கு. அந்த பாவத்தை ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கழுவி, அழுக்கை கழுவி. பாவத்தை கழுவுறதுக்கு இயேசு கிறிஸ்துவிய ரத்தம். ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன். பிரதர் ஆஃப் ஸ்டாண்டி, அவர் தான் என்னுடைய ஒரு பைபிள் டீச்சர். பல காரியங்கள் அவரை நான் கற்றுக்கிறேன். ஒரு கேசட்ல அவரை வந்து கிடியோன்ஸ் தெரியுங்க, கிடியோன்னு பைபிள் கொடுப்பாங்க. அங்க கூப்பிட்டுருக்காங்க தலைமை. இவர் போய் உட்காந்துட்டு ஒரு கதை சொல்றாரு. என்ன கதை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய சோப் ஃபேக்டரி, பெரிய சோப் ஃபேக்டரி, பெஸ்ட் சோப் அங்க தயாரிச்சு வச்சிருக்காங்க. ஆனா அங்க இருக்கிறவங்க அழுக்கா இருக்கான். எப்படி இருக்கான்? அவன் என்ன செய்ய மாட்டான்? சோப்பை யூஸ் பண்ண மாட்டாங்க. சோப்பு யாருக்கு? மற்றவங்களுக்கு. அப்ப இவங்க சொல்றாரு, யூ கிடியோன்ஸ், நீ பைபிள் வாசிக்க மாட்ட, எல்லாத்துக்கும் பைபிளை கொடுப்ப, ஆனா நீ என்ன செய்ய மாட்ட? நீ அதான் அழுக்கா இருக்க. அந்த மாதிரி யார மாதிரி? அப்ப அவர் என்ன சொல்றாரு, உங்களுக்கு உங்க உடம்புல இருக்க அழுக்கு போகணும்னா நீ பாத்ரூம் போகணும், உன் ட்ரெஸ் எல்லாம் கலத்தி போடணும், ஒரு தண்ணியை ஊற்றி கழுவணும், அப்புறம் சோப்பை போடணும். இந்த மாதிரி ஆக்சுவலா சில இடத்துல எல்லாம் நிறைய போடணும். ஏன்னா அந்த வாடகை நிறைய இருக்கு. அப்புறம் மறுபடியும் ஒரு வாஷ் பண்ணணும். அப்ப சரியா இருக்கும். அதுபோல நீங்க ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவிய ரத்தத்தால் கழுவப்பட்டா தான் பரிசுத்தாகும். சும்மா நினைச்சு கிடையாது ஆகுது. அதான் சொல்றாரு. இப்ப இந்த வசந்த வாசிங்க 4வது அதிகாரம் 3வது. சீயோன் குமார்த்தி ஒருக்கு அழுக்கா இருந்தா கழுவுனாரு, நீக்கி போடு விடும் பொழுது. அடுத்து வாசிங்க.
எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பெயரிடப்பட்டவனையும் ஜீவனுக்கென்று பேர். இந்த பேர் எழுதப்படுற காரியத்தை தான் நம்ம அங்க பார்க்கிறோம். 87வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. 87 சீயோனை குறித்து இன்னார் இன்னார் அதிலே பிறந்தார் என்று சொல்லப்படும். பரிசுத்தவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துகிறார். சரி, ஒன்னு எழுதுறாரு. சரி, இப்ப நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஏசாயா 33:14. சீயோனில் உள்ள பாவிகள் சீயோன்ல எப்படிமா பாவிகள் இருப்பாங்க? அங்க சியோன்கிற ஒரு இடத்துல பரிசுத்தவான்கள் தான் இருக்கணும். ஆனா இவங்கெல்லாம் என்ன செய்றாங்க? பாவிகள் அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஒரு சின்ன கதை ஒன்று சொன்னேன். அப்பதான் சொன்னேன். ஒரு சர்ச்சில் ஜான் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான். அந்த ஆளு மகா மோசமானவன். ஆனா எல்லாரும் கண்களுக்கு முன்னாடி நல்ல மாதிரி இருப்பான். ஆனா உள்ள என்னது? பாவி. ஒரு நாள் அவன் மறிக்கிறான். சில பிசாசு வந்து இவனை தரதானே இழுத்து போகுது. எங்க நிறைய அவன் பயங்கரமா சண்டை போடுறான். நீ நினைச்சிட்டு இருக்க, போய் கேளு எங்க ஆலயம், நான் எவ்வளவு பெரிய நல்லவனை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சவுண்டு கொடுக்குறான். ஆண்டவர் ஒரு காமெடி பண்ணோன்னு நினைச்சார். யாரை வச்சு? சரி வா பரலோக்கு வான கூட்டிட்டு வந்துட்டார். அங்க வந்து பார்த்தா இவன் பாவம் எல்லாம் இந்த கார்ட்டூன் ஷீட் வச்சு எழுதுன்னு எப்படி இருக்கும்? உச்சந்தல இருந்து உள்ளங்கால் வரை எப்படி இருக்கு பாவம். எல்லாம் இப்படி பாக்குறேன். ஐயா நீ இதெல்லாம் செஞ்சியாவது எழுதி வச்சுட்டு வருவான் இல்லைன்னு அவன் பாக்குறான். எங்கிட்ட ஒளிஞ்சிருக்கிற இடம் இருக்கானுங்க. பரலோக ஒளி இருளெல்லாம் கிடையாது. பார்த்தான். பார்க்கறவன் எல்லாம் வாசிக்கிறான். பார்த்து வைக்கிறோம், ரகசியம் நினைச்சிட்டு இருக்கோம். எல்லாம் அதை வாசி எப்படி இருக்கும்? கேவலமா. அவன் சொன்னான், இல்ல என்னை நரகத்திலே போட்டுருங்க, என்னால் இங்க இருக்க முடியாது. இது ஒரு கதை தான். ஆனால் அதுக்குள்ள ஒரு அர்த்தம் இருக்கு. அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சியோன்ல இருக்கிற பாவருடைய பாவத்தை என்ன செய்யறாரா? அது ஒரு மாயக்காரரை நடுக்கம். மாயக்காரன் யாருங்க? ஆக்ட் பண்றவங்க. அவங்க எப்படி ஆக்ட் பண்ணுவாங்க? நம்புற மாதிரி. சரியா? இப்ப எங்க ஆலயத்துல ஒரு பாஸ்ட் இருந்தார். யாருன்னு கேட்காங்க. நல்லா தண்ணி அடிப்பார். நல்லா நல்லா அந்த கோயிலுக்கு தான் எனக்கு சொன்னான், சார் வெக்கம் இல்லாமல் என்கிட்ட பாட்டு வாங்கிட்டு சொல்லுவார் சார். போயிட்டு சொல்லி உட்காந்து நீட்டாக அடிப்பார். யாரையும் உள்ள விடக்கூடாது. அவர் சொல்லுவார், இந்த நிறைய கதை சொல்லுவார். நான் ஏன் குடிக்கிறேன்னு ரீசன் சொல்லுவார். நானும் இந்த மாதிரி குடியாரன் சொல்லுவதெல்லாம் நான் கேட்டிருக்கேன். ஆனால் இவரும் பண்ணுறது எங்களுக்கு ஆச்சரியமா இருக்குன்னு சொன்னாங்க. புரியுதா உங்களுக்கு? ஆனால் இவங்கெல்லாம் பாவிகள். இவங்களை பார்த்து ஒரு நடுக்கம் பிடிக்கும். சரி, அவங்கள விட்டுறோம். நமக்கு நம்மளை பற்றி தான் பேசணும். நம்மளுடைய பேர் எங்க எழுதப்பட்டது? லூக்கா 10வது அதிகாரம் 20. லூக்கா 10:20. ஆகிலும் நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் இருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்க. இது என்ன நடக்குது நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப ஆண்டவருக்கு எத்தனை சீசர்கள் சொல்லுங்க பார்ப்போம். அப்படிதானே? ஆனா இங்க வாசிப்போமா? 17வது வசனம் வாசிப்போம். அந்த 70 பேரும் முதல் என்ன சொன்னீங்க? 12. இப்ப அப்போஸ்தலர் 12 பேர், சீசர்கள் 70 பேர். அப்போஸ்தலர் எத்தனை? 12. திரும்பி வந்து நாமத்தினாலே விசுவாசம் எங்களுக்கு கீழ்ப்படிந்தார்கள். அவர்களை அவர் நோக்கி போத. இப்ப நீங்க சொன்ன உடனே ஒருத்தங்க உடனே செஞ்சுட்டு அவங்க எப்படி இருக்கும்? சந்தோஷமா. இப்ப மாதிரியா இருக்கா? நீ இந்த பிள்ளை சொல்ற, இந்த பாப்பா ஒரு 10 ரூபா கொடுத்து ஒரு டீ வாங்கிட்டு வா பாப்பா. யாரு? சும்மா நான் கேட்டா வாங்கிட்டு இல்லையா? நான் சும்மா தான் உட்காருக்கேன். ஏன் வெளியே போலாம்? அப்ப உனக்கு அவ கீழ்படியல. அப்போ உள்ளுக்குள்ள ஒரு கோவம் இருக்கும். அவளுக்கு இருக்குமா இருக்காதா? அப்ப இங்க விசுவாசி எவ்வளவு பெருசு அது. ஆனா அது யாருக்காண்டி கேட்டு நாமத்துக்காண்டி கீழ்படியும். உங்களுடைய நாமத்தினாலே பிசாசுகளும் என்னது அடுத்து இல்ல சாத்தான் மின்னலை போல. அப்ப என்ன அர்த்தம் 18 வசனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்கல. என்ன செய்யல? மரிக்கல. இப்ப இந்த கண்டுபிடிக்காம லூக்கா 10:18 எடுத்துக்கோ. நீங்க வேற தடை விட்டு கேட்க இது ஆக்சுவலா இது வந்து எதிர்காலத்தில் நடக்கிறத சொல்ற தீர்க்க. அது எப்ப நடக்கணும் கேட்டீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு அப்புறம். அது என்ன நான் உங்களுக்கு சொன்னேன்.
இப்ப சாத்தா என்ன நினைச்சான்னா இயேசுவை சிலுவையில மறிக்க கூடாதுன்னு நினைக்கிறான். அதனாலதான் அவர் சொல்றான், நீ தேவனுடைய மண்ண கீழே வந்து இறங்கு. அவர் கேள்விப்படியில அவர் மறிக்கிறாரு. மறிச்சோன்னா குஷி ஆயிடும். ஏன் குஷி ஆயிடான்னா எல்லாரும் அவர் முன்னாடி போறாங்க, வரவங்களும் சோத்த போடுறாங்க. இப்ப எல்லாரும் நடுக்கு. இப்ப இவர் செத்து போயிட்டாரு, சந்தோஷமா இருக்காங்க. ஆனா அவனுக்கு 3ஆம் நாள் இருந்துச்சாரு உயிரோடு எழுப்பாரு. உயிரோடு எழுந்தது இங்க சொல்றாரு. உயிரோடு எழும்பும் போது யாருடைய வல்லமை பெறுது? பிசாசு வல்லமை பெறுது. அது எப்படி வல்லமை பெறுது சொல்லுங்க. நான் சொல்றேன் எல்லாம் இதெல்லாம் தியாலஜி. இப்ப நம்ம எல்லாரும் பாவிகள். நீங்க ஏதாவது பெரிய பரிசுத்தம் வந்துருக்கீங்களா? நான் கிடையாது. இப்ப நம்முடைய பாவத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். எப்ப? சிலுவை. இப்ப சிலுவையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரிக்கும் பொழுது அவர் யாருன்னு சொல்லுங்க? பாவி. கரெக்ட். அதனாலதான் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆவது வசனத்துல 2 கொரிந்தியர் 5:22 நாம் தேவனுடைய நீதியாகும் படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவம் ஆக்கினார். அப்ப சிலுவையில தொங்கிக்கிட்டது ஏன் இருக்காமா? இருக்கா? 5:22 இல்லையா? 5:22 இருக்கா? இருக்கா இல்லையா? இல்ல வருஷம் நான் பார்க்கணும். 2 ஓகே. 5:21 ஆமா சரியா? பாவமாக்கினார்னா சிலுவையில தூக்கிறது இயேசுவா பாவமா? பாவம் தான். காரணம் என்ன? நம்முடைய பாவம். அப்ப இயேசு சிலுவையில பாவியாக தொங்கிட்டு இருந்தது எதுக்காக? நம்ம பாவத்துக்கு பரிசுத்தம். இது தான் நமக்கு ஃபேக்ட். இத ஆண்டவர் எப்ப பார்த்துட்டானா முதல்ல பார்த்தாரு. இப்ப சாத்தானுக்கு நம்மள நரகத்துல தூக்கி போட முடியாது. ஏன் சொல்லுங்க? நமக்கு தேவ நீதினு ஒண்ணு இருக்கு. தேவ நீதி என்னது? எனக்காக அவர் பாவம் ஆகிட்டாரு. அப்ப உயிர் தள்ளும் போது அவர் நம்முடைய பாவம் எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. இப்ப இதுக்கு நான் எப்பவுமே ஒரு உதாரணம் சொல்லுவேன். என்ன சொல்ல தெரியுமா? சந்தன வீரப்பன். சந்திரன் யாராவது பார்த்துருக்கீங்களா? நானும் பார்த்தேன். ஆனா அந்த மீசையை பார்த்தானா சொல்லிடலாம், இதை சந்திரன். அவன் எத்தனை வேலை கொலை செஞ்சான் தெரியாது, எத்தனை யானையை கொண்டான்னு தெரியாது. ஆனா அவன் பிடிக்கும் போது கொண்டுட்டாங்க. அப்படித்தானே? அதனால எங்க கொண்டாட்டாங்க? மாச்சொலி. உயிரோடு இருந்தா போட்டு போது மீசை எடுத்து விட்டுட்டு காலை லாடை கட்டி அட்டி பின்னு பின்னு இருப்பாங்க. இப்ப அடிக்க முடியுமா? ஏன் அடிக்க முடியாது? அவன் சாக்கும் போது அவன் செய்த அத்தனை கேன்சல் ஆகும். அதுக்குள்ள ஆண்டவராக இயேசு சிலுவையில மரிக்கிறார், ரத்தத்தை செஞ்சார், ஏன் பாவம் கேன்சல் ஆயிடுச்சு. புரியுது உங்களுக்கு? அதைத்தான் நம்ம இங்க பாக்குறோம். வானத்திலிருந்து சர்ப்பம் விழுகிறத நான் பாக்குறேங்கிறாரு. அடுத்தது 19 இதோ லூக்கா 10:19 இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்ளும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். எஸ், இது என்னன்னு சொல்ல. இப்ப சாத்தான் தேளை மிதிக்கிறது என்னதான்? மிதிக்கிறாங்க நான் சொல்றேன். இப்ப ஒரு சாராய கடை சரியா? ஒரு காலத்துல நல்லா சாராயம் கிடைக்கும். அந்த பக்கம் போகும்போதெல்லாம் அப்படி சப்பலா இருக்கும். ஒரு கிரேட்டை வாங்கி வச்சிருக்கேன். என்ன செய்வேன்? அது நானே தூக்கி வச்சிருக்கேன். ஏன்னா கீழே எல்லாம் போட்டானா உடஞ்சிடும். இப்ப அதே கடைக்கு மாட்டி போகும்போது அது என் மேல நான் அதை மிதிச்சுட்டு போயிட்டே இருக்கேன். புரியுது உங்களுக்கு? மேற்கொள்ளுது. இப்ப இன்னும் நான் சாராயம் குடிச்சிருந்தா அது என்னை மேற்கொள்ளுது. இப்ப எந்த இது ஒரு காலத்து என்னையை மிதிச்சுட்டு இருந்துச்சோ இப்ப நான் அதை மிதிக்கணும். புரியுது உங்களுக்கு? அதான் என்னுடைய அர்த்தம். சரியா? அது ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது சொல்லிட்டு தான் இது ஆகிலும். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆகிலும் உங்க பேர் எங்க இருக்குது? ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டது. வாசிப்போமா? பிலிப்பியர் 4வது அதிகாரம் 1 வசனம். ஆதலால் 2:7-3 2:7-3 எங்க வரும்? ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சியமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமானவர்களே. ஏமா உங்களை நான் பார்க்கும் போது நான் இப்படித்தான் பார்க்கிறேன். எப்படி பார்க்கிறேன்? சந்தோஷமும்
கிரீடம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு நாள் பரலோகம் வரும்பொழுது நீங்கள்லாம் அங்கே வரும்போது நீங்கள் என்ன சொன்னீங்க, எங்கள் போதகர் எங்களுக்கு என்ன செஞ்சாரு, இவ்வளோ சத்தியங்களை சொல்லி கொடுத்தாரு. அப்போ நீங்களும் எனக்கு என்ன மாறிடுங்க, கிரீடம். அடுத்த வாசிங்க. இப்படியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். இந்த நிலைத்திருங்கிறது ரொம்ப முக்கியமான காரியம். ஏன்னா அதான் இங்க நம்ம பார்க்குற ரெண்டாவது ஒரு காரியம். சரியா, நிலைத்திருக்கணும். அடுத்து கர்த்தருக்குள் ஒரே சித்தியா இருக்க ஏதியாருக்கு புத்தி சொல்கிறேன். அப்ப இந்த ரெண்டு பெண்களுக்கு ஒரே சிந்தை இல்லை, இருந்து கொண்டு குழப்பிட்டு இருக்காங்க. என்ன செய்யும்? அடுத்த வாசம். அன்றையும் என் உத்தம கூட்டாளியே அவர்களுக்கு உதவியாக இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிளைவேன் தெய்வங்களும் வேலையாட்களும் சுவிசேஷ விஷயத்தில் என்ன பண்ண மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவருடைய நாமம் ஜீவ புத்தகத்தில் ஜீவ புஸ்தகத்தை இவருமே எட்டி பார்த்து வந்தாரா பாலுக்கு தெரியும். நான் சொல்லட்டேன், ஒரு யாருன்னு கேட்காதீங்க, நமக்கெல்லாம் வேண்டியவர். ஒரு காலத்தில் நம்மளோட இருந்தார், இப்போ தூரம் போயிட்டார். அவர் என்கிட்ட ஃபோன் பண்ணார்னா எதுக்கு ஃபோன் பண்ணா தெரியுமா? பையனுக்கு ஃபீஸ் கொடுக்கணும். வேணும். ஆனால் ஒரு நாள் கூட இங்கே வரமாட்டார், ஒரு நாள் கூட ஊழியத்தை ஹெல்ப் பண்ண மாட்டார். அவர் நினைச்சா எங்கே வரலாம், 7 மணி ஊழியம் வரலாம், ஒன்றுமே செய்ய மாட்டார். இன்னைக்கு எனக்கு ஃபோன் பண்ணி, சார் எனக்கு ஒரு 20,000 ரூபாய் வேணும் சார், இதை கொடுத்து வச்ச மாதிரி கேட்பார். இப்போ 20,000 சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம். ஒரு ஃபோன் அடித்து இவன் லூஸு இவன் கொடுப்பான், நான் ஃபோனை கட்டணும். புரியுதா? இப்போ நான் சொல்ல முடியுமா ஒரு பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்குன்னு சொல்ல முடியும். இப்போ இவங்கெல்லாம் ஒரு ஃபோன் அடித்தா காசு யாரும் கொடுக்கணும், எனக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? ஒன்று. ஆனால் இதுதான் இந்த மாதிரி குரூப்பு. நான் உறுதியை சொல்ல இவர் பேர் எங்கே கிடையாது, ஜீவ புஸ்தகத்தில் கிடையாது. ஆனால் இன்னும் அவர் கிறிஸ்தவர் தான். என்னது, அவர் என்ன வேலை செய்யறான்னு தெரியாது. வேலை செஞ்சானே கேட்கணுமா? தேவையில்லை. அப்படிதானே? சரி, இது உங்களுடைய பேர்ல எங்க ஜீவ புஸ்தகம். சரி, வெளிப்படுத்துதல் 13வது அதிகாரம் 8வது வசனம். வெளிப்படுத்துதல் 13:8. உலக தோற்றத்திற்கு முன்னாடி, உலக தோற்றத்துக்கு முன்னாடி ஆண்டவர் ஏதாவது பிளான் பண்ணிடுறாங்க. நீங்க நினைச்சீங்களா கிறிஸ்தவம் நினைச்சீங்களா? பைபிள் இவருங்க இதெல்லாமே பிக்ஸ் பண்ணிட்டார் ஆண்டவர். எப்ப நடந்துச்சு? வாசி. அடிக்கப்பட்ட அப்படின்னா எந்த கண்டிஷன்? அடிக்கப்பட்டது கிடையாது. இப்ப பிரசன்ட் கண்டிஷன். இப்பதான் அவர் இன்னைக்கு எனக்காக உங்களுக்காக, இது சரித்திர நிகழ்ச்சி கிடையாது. அடிக்கப்பட்ட இப்ப தான் வந்துட்டு காப்பில் இருந்தது. எப்படி இருந்தது? வாசிங்க. இது உங்களுக்கு இது புரியணும்னா இன்னொரு வசனத்தை வாசிக்கணும். 5வது அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கணும். 5:6 அதே வெளிப்படுத்தது. அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கு. இது என்ன கண்டிஷன்? பிரசன்ட் கண்டிஷன். புரியுது உங்களுக்கு? நாயகரா வீட்டில் தண்ணி உழுதுகிட்டே இருக்கும், அது மாதிரி ரத்தம் அனுசரித்து வந்துகிட்டே இருக்கு. எனக்கு அவங்களுக்கு அனுசரித்து தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குது. அவருடைய ஜீவபஸ்வத்தில் பெறுது. சரி, இதுதான் நம்ம பார்க்குற ஒரு காரியம். எருசலேம். இப்போ இது எல்லாத்துக்கும் ஒரு ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு. வாசிப்போம். எரேமியா 3வது அதிகாரம் 17வது. எரேமியா 3:17. அந்த காலத்திலே எருசலேமை கர்த்தருடைய சிங்காசனம் என்பார். எருசலேமை கர்த்தருடைய சிங்காசனம் என்றும் சகல ஜாதியாரும் எருசலேமில் விளங்கிய கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் சேர்வார். இதுதான் இங்க வந்து எரேமியாக்கு இப்படி ஒரு விளக்கத்தை காமிச்சார். இப்ப நான் 2 காரியம் நான் சொன்னேன். ஒன்னு நான் சொல்லியாச்சு, இன்னும் நாங்களும் விளக்கப்பட்டு போகிறேன். 87வது அதிகாரம் 6வது வசனத்துல கர்த்தர் ஜனங்களில் பெறுவது இன்னார் இன்னார் அதில் பெறுவது என்று தொகையிடுகிறார். 2வது என்ன பார்க்கிறோம்? தொகையிடுகிறான்னு பார்க்கிறோம். முந்தின வருஷத்துல ஸ்திரப்படுத்துகிறார். ஸ்திரப்படுத்துறாரு, கன்ஃபார்ம் பண்ணுகிறார். சரி, வாசிப்போமா? தொகையிடனா என்னதுமா? தொகையிடனா என்ன கணக்கு இருக்கு. ஆண்டவருக்கு ஒரு நம்பர் சிஸ்டம் இருக்கு. என்ன வச்சுக்காரு? நம்பர் சிஸ்டம் என்னன்னு கணக்கா. சரியா? முதல் ஆதியாகமும் 15வது அதிகாரம் 16 நம்பரிங் சிஸ்டத்தை உங்களுக்காக 15, 16. 4ஆம் தலைவரிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள். ஏனென்றால் ஏமா எம்மோதின்னு ஒரு கூட்டம் இருக்காங்க, அவங்க ஒரு அக்கறம் செஞ்சிட்டு இருக்காங்க. ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் அது காணாது அப்படின்னு சொல்லி. எது காணாது? அந்த அக்கிரமம் நிறைஞ்சாதான்
ஆண்டவர் ஆக்ஷன் கொடுக்குறாரு. அப்போ அதுவரை அவர் நினைச்சாரு அவள் அக்கிரமத்துக்கு அவர் இரண்டாவது காத்து வெயிட் பண்ணுறாரு. இது ஃபுல்லாக ஆகணும், அப்போ தான் நான் வருவேங்கிறேன், இல்லைன்னா என்னால் ஆக்ஷன் எடுக்க முடியாதுங்கிற. இது ஒன்று. இன்னொரு, இந்த எமோரியுடைய அக்கிரமம்னா என்னன்னு நம்ம புரியணும் இல்லையா? புரியணும் இல்லை? 2 ராஜாக்கள் 21வது அதிகாரம் 11 21 11 யூதாவின் ராஜாவாகிய மனாசே இவன் வந்து இஸ்ரேல் ராஜா. ஆண்டுடைய கட்டளைகள் தெரியும். வாசிங்க. தனக்கு முன்னிருந்த எமோரியா செய்த எல்லாவற்றை பார்க்கிலும் கேடாக இந்த அலுவலகத்தை செய்து தன் நகரான விக்கிரகங்களால் யூதாவையும். அப்ப ஆண்டவர் வந்து எமோரியன் வந்து செய்யலாம், ஏன்னா அவனுக்கு ஆண்டவர் தெரியாது. ஆனா இவன் அதை விட கூடுதலை செய்யலாம். புரியுது உங்களுக்கு? அதனால ஆண்டவரால் என்ன செய்ய முடியல, எமோரியன் வந்து கண்டிக்க முடியல. அதை விட அதிகமாக கூட செய்யலாம். நம்ம ஸ்டாலின் இதை அழகா சொல்லுவார். இந்த 2 பஸ் போயிட்டு இருக்கு. ஒரு பஸ் பேர் எமோரியன் பஸ், இன்னொரு பேர் யூதா பஸ். யூதா பஸ் வந்து முந்தக்கூடாது எதை? ஆமா. ஆனா ஸ்பீடா போகுது. நீ என்னடா உன்னையோட நான் அழகா பாவம் செய்ய சரணா பாவம். ஒரு பஸ் ஓட்டல இந்த மாதிரி எனக்கு சொல்லுவார், விளக்கம். ஆனால் நல்லா இருக்குல்ல? ரைட், சரி. தொகை 2 கைண்ட் காய்ச்சி. 3வது இன்னொரு தொகை தான் என்ன நமக்கு காட்டுறேன். யாத்ராகமம் 32வது அதிகாரம் 32வது. யாத்ராகமம் 32 32 32 மன்னிப்பீராளாக. ஏமா உங்களுக்கு நம்மளால் அதை சொல்ல முடியுமா தைரியமா? நம்ம பேர் எழுதப்பட்டது நிச்சயம் நமக்கு எவ்வளவு இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா அதை கிறுக்கி போடுன்னு சொல்லி மோச சொல்றாரு. வாசிங்க. கிறுக்கி போடுவேன். சொல்வார் விசாரிக்கும் நாளிலே நான் விடமாட்டேன். இப்ப வேலையை பாரு, கிறுக்கி போடுறது ஏன் வேலை. ஆனா ஒரு டைம் வரும்போது நான் செய்வேன், தெரியாது. இப்ப இந்த நம்பரிங் சிஸ்டத்துல ரோமர் 11வது அதிகாரம் 25வது வசனம். ரோமர் 11 11:25. சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று இல்லாதபடி ஒரு ரகசியத்தை அறிய வேண்டும் என்கிறீர்கள். அது என்னவென்றால், புறஜாதிகளை நிறைய உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலில் ஒரு பங்குக்கு கண்ணமான. சரி, இது முதல் என்ன நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், அப்பதான் இது உங்களுக்கு புரியும். இது என்ன நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இப்ப 2 வகையான காரியத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். முதல் ஆண்டவர் யாரை தெரிஞ்சோன்னு இஸ்ரேல் மக்கள் தான் தெரிந்து கொண்டார். அவங்க எதுக்காக தெரிந்து கொண்டார் சொல்லுங்க? அது சொந்த ஜனம். இவங்க சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு சொல்லுவாங்க, ஆனா அவங்க செய்யறது. அவங்க வந்து இந்த புறஞ்சாதியெல்லாம் பார்த்தோன்னா கேவலமா இருக்கும். என்ன அவங்க ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஆனா அதனால ஆண்டவர் செய்யறாருன்னா இந்த இஸ்ரேல் மக்களை ஒரு பக்கம் நிப்பாட்டி வச்சுட்டு யாரை கொண்டாடுறாருன்னா புறஞ்சாதியை நம்மளை கொண்டாடுறாரு. நம்மளை கொண்டு இப்ப நம்மளுடைய நம்பர் சிஸ்டம் வச்சிருக்கிறாரு. எவ்வளவு புறஞ்சாதியார் வந்தா நம்பர் வந்தால்தான் நம்பர் யாரு தான் வச்சிருக்காரு. யார் வச்சிருக்கா? அதனாலதான் இப்ப நம்மெல்லாம் யாரு? புறஜாதியார். இப்ப நமக்கு உள்ள பெருமை வரும். ஏன்னா யூதர்கள் வந்து என்ன செய்யறாங்க, ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளல, அவர் சிலுவையில் ஆரம்பித்தாங்க. இப்ப நமக்கு எப்படி இருக்கும்? பெருமை. அதைத்தான் வேண்டாங்க, பெருமை படாதுங்கிறது தான் 22 வாருங்க. ரோமர் 11:22. ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் விழுந்தவர்களுக்கு கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவு காண்பித்தார். அந்த விழுந்தவர்கள் யாரு? இஸ்ரவேல் மக்கள். நம்மகிட்ட என்ன கொடுத்திருக்காரு? தயவு கொடுத்திருக்காரு. அந்த தயவினாலே எழுந்திருப்பாயால் உனக்கு தயவு கிடைக்கும். தயவுங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொல்றேன் இல்ல, நான் ஒரு இடத்துக்கு போறேன், போன உடனே என்னை கூப்பிட்டேன், சார் உட்காருங்க சார். எனக்கு எப்படி இருக்கும்? சார் உங்களுக்கு என்ன சார் செய்யணும்? நான் பண்ணி கொடுக்குறேன் சார் அப்படிங்கிறார். நமக்கு எப்படி இருக்கும்? ஆண்டவர் கண்களில் தயவு கொடுத்து இவங்க இப்படி பேசுகிறார். புரியுதா உங்களுக்கு? இப்போ முக்கியமான பாயிண்ட் உங்களுக்கு நான் கட்டுறேன். 25 சகோதரர், நீங்கள் உங்களை புத்திமான்கள் என்னாதபடிக்கு ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அது என்ன? புறஜாதிகளை நிறைவு உண்டாகும். புறஜாதிகளை நிறைவு உண்டாகும். அப்ப நமக்கு ஒரு லிஸ்ட் வச்சிருக்காரு. நம்ம இவ்வளவு பேர் வந்தா தான் அந்த நினைச்சலாம் வர முடியும். இதைத்தான் நம்ம பார்க்கிறோம். அந்த தொகையை நம்பர் போட்டுக்கிட்டே இருக்காரு. எமோரியுடைய அக்கறம் நிறைவாகன்னு சொல்லி பார்த்தோம்.
பார்த்தோமா? எமருடைய அக்கிரமம். ரெண்டாவது நம்ம நம்பர் புறஜாதி நம்பர் நினைச்சிடும் நிறைவாகும். இந்த நம்பர் எங்க நிறைவாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சகரியா 3வது அதிகாரம் 9வது சகரியா 3:9 பக்கம் 1093 பக்கம் பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு. இதோ நான் யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல், இந்த ஒரே கல்லின் மேல் 7 கண்கள் வைக்கும். இந்த 7 கண்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா பூரணம். என்னது பூரணம்? இந்த பூரணங்கிறது நம்ம ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. இப்போ நான் ரட்சிக்கப்பட்டேன். ரட்சிக்கும் போது எனக்கும் ஒரு பயம் எடுத்துக்கிட்டே இருந்துச்சு. நம்ம 100% பாவத்தில் வாழ்கிறோம். நம்ம எப்படி இந்த ஓட்டத்தில் ஓட வந்தது? ஆனால் ஆண்டவர் ஊழியத்தை கொடுத்தாரு, டயத்தை கொடுத்துருக்காரு. நேற்று ஒரு குண்டு பாப்பான் இருந்தா, அவள் நம்ம பிரேயருக்கு வரமாட்டா. ஆனால் அவள் ஒரு கிறிஸ்டின் குடி. என்கிட்ட ஜெபம் பண்ண சார், ஜெபம் பண்ண நான் சொன்னேன், நீ பெந்த பஸ் கொண்டுதானம்மா? ஆமாம். அவன் பேர் சக்தி. என்னது சக்தினா என்ன பேர்? ஆனால் அவள் ரட்சிக்கப்பட்டிருக்கா. ஆனால் பிரேயருக்கு வரமாட்டான். எங்கே வரமாட்டா? இங்கே வர என்ட்ரி ஃபீஸ் ரொம்ப வாங்குற மாட்டோம். அது புரியுது அவங்களுக்கு. அப்போ அந்த நான் பண்ணுறது பாரு, ஒன்று ஆண்டு கணக்கப்பாரு. ஆமாம். அவன் இப்போ எங்கே இருப்பா? இங்கே கேட்டு இருப்பான். எங்கே இருப்பா? எனக்கு வர மாட்டான். புரியுது அவங்களுக்கு. அதனால ஆண்டவர் சொல்றாரு, கண்களை யார் மேலே வச்சிருக்காரு? புரஜாத்தியர் மேல. நம்மளாம் அங்கே வந்து சேரணும். ஆண்டவர் யாருக்கு டிக்கெட் பண்ண நமக்கு தெரியாது. பாத்தீங்க, இந்த ஒரே நாளிலே இந்த சித்திர வேலை நிறைவேற்றி இருக்கா பாருங்க. பைபிள சகரியா 3வது அதிகாரம் 9வது பக்கம் 1094 3:9 பாருங்க. இதோ நான் யோசுவாவுக்கு முன்பாக கல், இந்த ஒரே கையில் 7 கண்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. இதோ நான் அதன் சித்திர வேலையை நிறைவேற்றி. இது என்ன நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ ஆண்டவர் ஒரு படம் போட்டுக்கிட்டே இருக்காரு. இப்போ நான் எனக்கு பிடிச்ச படம் என்னன்னா ஒரு மயில் படத்தை போட்டுக்கிட்டே இருக்காரு. நீ ரட்சிக்கப்பட்ட ஒரு பத்திராக்கிட்டாரு, மரியா ரட்சிக்கப்படுறா ஒரு கண்ணை போட்டாரு. அது ஒரு கண்ணு தான் இருக்கு. இப்படியும் போட்டு இன்னும் ஒரு கண்ணு போடணும். ஆண்டவர் இந்த கண்ணை போட்ட உடனே சித்திரம் நிறைஞ்சிருச்சு. இனி அவர் வந்து வரணும். இதான் தான் ஆண்டவர் நம்பர் சொல்லியிருக்காரு. சரியா? ஒரே நாளில் நடக்கும். சரியா? இது தொடர்ச்சி நம்ம பார்க்க போகிறோம். சகரியா 12:9 ஒரே நாளில் நடக்கணும். 12:9 அந்நாளிலே எருசலேமுக்கு விரோதமாக எல்லா ஜாதிகளையும் அழிக்கப்பார். எல்லா ஜாதிகளுக்கும் எருசலேம் தான் ஆண்டோடைய கண்கள் இருக்கு. ஏன்னா எருசலேம் தான் ஆண்டவர் எப்படி இருக்காரு? தலைநகராக வச்சிருக்காரு. சிங்காசனம் அங்கே தான் இருக்கணும். அடுத்து நாம் தாவீது குடும்பத்தாரின் மீது எருசலேம் பிள்ளையின் மீது கிருபையின் ஆவியின் விண்ணப்பங்களின் ஆவியும். இப்ப பாருங்க, நல்லா கேட்டுக்கோங்க. நம்ம ரட்சிக்கப்பட்டோம், புறஜாதியர்களை நம்மளாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ஆனா இஸ்ரேல் மக்கள் இருதையும் கடினமா இருக்கு. ஏன் கடினமா இருக்குன்னா, அவங்க இயேசு எங்க கரைச்சிட்டாங்க? சிலுவையில். ஏன் அது செஞ்சிடாது? புறஜாதியார் நம்மளுடைய நம்பர் வரணும். நம்முடைய அதுக்காண்டி அவங்க இருதயத்தை எப்படி வச்சிருக்காரு? கடினமா வச்சிருக்காரு. ஆனா அவங்களும் ரட்சிக்கப்படும். அதுக்காண்டி 2 காரியத்தை செய்யறாரு. என்ன கிருபையின் ஆவி, விண்ணப்பத்தினார். என்ன கிருபையின் ஆவி? அது நமக்கு இங்க. ஆனா ஒரு நாள்ல இஸ்ரேல் மக்கள் ரட்சிக்கப்படுறோம். எத்தனை நாள்ல? அந்நாளிலே இருக்கு. அந்நாளிலே இருக்கா? அந்நாளிலே பாருங்க, அவர்கள் தங்களை குத்தினவரை வாசிங்க 10. நான் தாவீது குடும்பத்தாரில் எருசலேமின் குடும்பத்தின் ஆவியும் விண்ணப்பங்களின் ஆவியும் விடுவேன். அப்பொழுது எப்பொழுது கிருபையின் ஆவி விண்ணப்பம் அழுகுறாங்க. நீ நினைச்சோன்னு அழ முடியுமா? முடியாது. பொம்பளை பிள்ளை நீங்களும் அழுகுவீங்க, நாங்களாம் கடினமா இருக்கோம். அவ்வளோ கத்திட்டு வராது. ஆனா ஒரே நாள் ஆண்டவர் எல்லார் மேலேயும் ஊத்துறாரு. எல்லாரும் தேங்கி அழுகிறாங்க. நாங்கள் ஐயோ இயேசுவை கொண்டுட்டோமே சொன்னாங்க. இதை ஒரு கையில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு வெளிப்படுத்துதல் 1வது அதிகாரம் வாங்க பார்ப்போம். வெளிப்படுத்துதல் 1வது அதிகாரம் 7. இதோ மேலோடு வருகிறார். 2வது வரியை மாதிரி கண்கள் யாவும் அவரை காணும். அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். பூமியின் கோத்திரத்தால் எல்லோரும் அவரை பார்ப்பார்கள். பூமியின் கோத்திரத்தால் புலம்புவாங்க. ஆனா இஸ்ரேல் மக்கள் ரட்சிக்கப்பட்டவங்க நான் பார்க்க முடியும். புரியுது உங்களுக்கு? இதெல்லாம் எப்ப நடக்கும்? 1 சிங்கிள் டேல இது நடக்கப்படும். இப்போ ஆண்டவர் தொகையிடுறாரு. கடைசியாக ஆண்டவர் எதை தொகையிடுறாருன்னு பார்த்து நம்ம அதை முடிக்க போகிறோம்.
வெளிப்படுத்தல் இருக்குங்க 6வது அதிகாரம் 10வது 6 10 பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே. இப்போ இது என்னென்ன நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. முதல்ல பேக்ரவுண்ட் சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். ஏமா உபத்திரவ காலம் மகா உபத்திரவ காலம் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அதை பற்றி? நான் சொல்கிறேன். மகா உபத்திரவ காலம் 3 வருஷமா. அன்னைக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு பூமியிலிருந்து பெறுவாங்க, பரிசுத்தப்பட்டிருப்பாங்க. ஆனால் ஒரு கூட்டத்தார் ரட்சிக்கப்படாதவங்க இங்கே கிடப்பாங்க. ஆனால் அவங்க பார்க்குறாங்க, ஐயோ அண்ணன் போயிட்டாரு, நம்ம மாட்டிக்கிட்டோன்ட்டு அதில் வைராக்கியம் நிற்கிறாங்க. வைராக்கியம் நிற்கிறதுனால அவங்க என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு கையில் வச்சுக்கோங்க. இவங்க எப்படி வைராக்கியம் அவங்களுக்கு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே வெளிப்படுத்துதல் 13வது அதிகாரம் 16 13 16 வெளிப்படும். அது சிறியோர் பெரியோர் மைத்திரிவான்கள் தருணர் சுயாதீனர் அடிமைகள் யாவும் தங்கள் பகுதியில் நெச்சிலாவது ஒன்றை பெரும்படி. பாருங்க, இப்ப சட்டி எடுக்கிறவங்களை பார்த்துருக்கீங்களா? ஆமா. ரைட் சைடில் என்ன எழுதியிருப்பாங்க? காப்பி. இங்க பட்டை. அதே தான் இங்கே ரைட் ஹேண்டில் ஒரு சீல் இல்லை, நெத்தியில் என்ன இருக்கணும்? அப்படி இருந்தால் தான் போகணும். ஆனால் அது இல்லைன்னா என்ன நடக்கணும்? 14 வசனம் பாருங்க. அந்த மிருகத்தின் முத்திரையாகும், அந்த நாமத்தையாகும், அந்த நாமத்தை இலக்கையாகும் தரித்துக் கொள்கிறவர் தவிர வேறொருவரும் கொல்லவும் நிற்கவும் கூடாது. அடுத்தது, இதனாலே ஞானம் இழந்தவன் அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்கிறான். கணக்கு எல்லாமே நம்பரிங்ல தான் வரும். அது 666 எப்படி டெம்பரேச்சர் பார்த்தீங்க? கன் அதே மாதிரி முத்திரை வரும். அந்த முத்திரை வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கூட்டத்தில் எங்க இருப்பாங்க? இந்த பூமியில் இருக்காங்க. அப்போ பரிசுத்தாவினர் பரலோகத்துக்கு போயிறாரு. இங்க அந்திகிறிஸ்துவின் ஆட்சி நடக்கும். இப்போ இந்த கூட்டத்தாருக்கு பயந்து நம்ம இந்த நம்பரை வாங்கலைன்னா கொன்றுவான். கொன்ன உடனே எங்க போடுவாங்க? அதான் பார்க்கணும். 6வது அதிகாரம் 10வது வசனம். பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே, பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே, தேவனை பூமி மேல் குடியிருக்கிறவர்களுக்கு எங்கள் ரத்தத்தை கொண்டு எதுவரைக்கும் நியாயம் செய்யாமல் பழிவாக இப்போ புரியுது அவங்களுக்கு? அவங்க கேட்குறாங்க, நாங்கெல்லாம் செத்துக்கிட்டு இருக்கோமே, அவங்கெல்லாம் ஜாலியாக இருக்காங்களே, ஆண்டவர் பழிவாங்க ஆண்டவரேன்னு சொல்லி அழுகிறாங்க. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்றாரு பாருங்க. அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவரும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களை போலவே கொலை செய்யப்பட்டவர்களாகிய தங்களுடன் பன்னிடைக்காரர்களும் தங்கள் சகோதரமானவர்களின் தொகை நிறைவாக தொகை. அப்ப நம்பரிங்ல அடுத்துதான் கடைசி நம்பர். இவ்வளவு பேரு அந்த பலிபீடத்துக்குள்ள அந்த ஆத்மா வந்தா தான் அவங்க என்ன செய்ய முடியும்? போக முடியும். புரியுது உங்களுக்கு? நான் சொன்னா புரிஞ்சிச்சா? இப்ப இந்த செய்தியை நான் உங்களுக்கு திரும்ப வாசிச்சுட்டு அதை முடிக்க போகிறேன். நம்ம என்ன பார்க்குறோம் கேட்டீங்கன்னா, 87வது அதிகாரம் 6வது வசனம். இங்க 2 காரியம் நடக்குது. ஒன்று என்னன்னா, கர்த்தர் ஜனங்களையும் பேர் எழுதுறாரு. எங்க பேர் எழுதுறாரு? ஜீவ ஆட்டுக்குட்டி என்ற புத்தகத்தில் பேர் எழுதுறாரு. பேர் ஒர்ப்பாக எழுதிட்டே இருக்காரு. அடுத்து பார்க்குறோம், ஒரு நம்பரிங் போட்டுருக்காரு, தொகை. இவ்வளவு பேர் சேரணுங்கிறது ஆண்டோடைய பிளான். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இறக்கம் கிருபையுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. பரலோகத்திலே நாங்கள் செல்வது உம்முடைய சித்தம் ஐயா. கிருபை எங்களுடைய பேர்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிற நிச்சயத்தோடு அந்த ஓட்டத்தை ஓடுகிறோம் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.